சின்ன வயசில் உங்கள் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் உங்களை எப்போ பாரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? நீ செய்கிறது நிற்கிறது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை, பேசுகிறது சரியில்லை, படிக்கிறது சரியில்லை, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே நம்ம மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம், ரொம்ப சின்னதாக மனசு சுருங்கி போயிருந்திருக்கோம், மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த குழந்தை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் அதுக்கு மற்றவங்களை நேரிடுறதுக்கு ஒரு என்ன மனசில் ஒரு சங்கோச்சம், கூச்சம், தைரியமாக பேசுகிறதுக்கு உண்டான ஒரு தைரியம் வராது மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கெலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா அது உங்களோட இப்போ உள்ள லைஃப்பை வெகுவாக அதை பாதிக்கும். ஓகே, அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அதோட மூல காரணம் என்ன ஏதுன்னெலாம் கண்டுபிடிச்சு அதுக்கு உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஹீலிங் பண்ணி 1 மணி நேரம் உங்களோட உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி இதெல்லாம் செய்யும்போது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். இந்த பிரச்சனையோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பாரு மற்றவங்க மேலே இரிட்டேஷன், சிடுச்சிடுன்னு பேசுகிறது, ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் ஜாஸ்தி ஆகிட்டு வரும். அது நாளைக்கு உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் அது பாதிக்கலாம், உங்கள் ஹெல்த்தை பாதிக்கலாம். ஸோ உங்களில் இந்த மாதிரி யாருக்காவது ஃபீலிங் இருந்ததுன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி ஒரு ஹாய் போடுங்க. நான் ஒரு ஃபார்ம் தருவேன், அதை ஃபில்லப் பண்ணுங்கள். பேமெண்ட் அடைச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஓகேயா?